அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது, உனக்கு எவ்வளவு பணம் வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு இந்த படத்தை பார், 30 நிமிடத்தில் உனக்கு நிச்சயம் கிடைத்தே தீரும். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது கோல்டன் ஸ்பிரிட் நித்திகா தேவி பத்தி நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி இவங்களை பத்தி எல்லா டீடைல்ஸும் கொடுத்தனால பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுக்குறேன். இந்த கோல்டன் ஸ்பிரிட் நித்திகா, இவங்க நித்திகா தேவி அப்படின்னு ரொம்ப ஷார்ட்டா சொல்லுவாங்க. இவங்க யாருன்னா, இவங்க ஒரு கல்ட் குரூப் வழிபட்ட ஒரு ஸ்பிரிச்சுவல் தெய்வம் தான். அதாவது இவங்க மறைமுகமா வைத்து வழிபாடு பண்ணிட்டு இருந்தாங்க. ரீசெண்டா பாத்தீங்கன்னா இவங்களை பத்தி சில புத்தகத்துல வெளியேற ஆரம்பிச்ச பிறகு ஆன்லைன்ல இவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சாங்க. இவங்களை பத்தி நிறைய பேர் இவங்களோட முயற்சிகள் எடுத்து இவங்க பேரை சொல்ல ஆரம்பித்தோடனே அவங்களுக்கு தேவையான பணம் கிடைக்க ஆரம்பிச்சது. ஏன்னா நமக்கு பணம் எவ்வளவு தேவையோ, இந்த பணத்துக்கு அதிபதியான இந்த தேவதையோட பெயரை சொல்லும் போதே நமக்கு பணம் கிடைக்கும். ஆல்ரெடி இவங்களோட மந்திரம் என்ன, இவங்களோட பெயரை எப்படி பிரயோகம் பண்ணணும் அப்படிங்கிற முறையை நான் கொடுத்துருக்கிறேன். இந்த வீடியோ பகுதியில் இவங்களுக்கான சிம்பிள்ஸ் எப்படி பயன்படுத்தணும், அதன் மூலமா நம்ம கேட்கக்கூடிய பணம் எப்படி கிடைக்குன்னு சொல்லிடுறேன். எப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் சொல்லிடுறேன். அதாவது இவங்களோட சக்தி எதன் மூலமா செயல்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட ஆழ்மனதோட சக்தியினோட செயல்படும். அதாவது நம்ம ஈர்ப்பு விதின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த ஈர்ப்பு இதோட கலந்து நமக்கு செயல்படும். அதனால உங்களுக்கு அர்ஜென்ட்டா பணம் தேவை அப்படின்னா நீங்க இந்த முத்திரையை பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். அப்ப நீங்க கேட்ட பணம் உங்களுக்கு கிட்டத்தட்ட 30 நிமிடத்திலே கிடைக்க ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது. ஆனா ஒரு விஷயம், நீங்க கேட்கக்கூடிய பணம் உங்களுக்கு நியாயமானதா இருக்கணுமே. அது என்ன நியாயமானதா? நீங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க ஒரு 10 லட்ச ரூபா கேட்கறீங்க. 10 லட்ச ரூபா கேட்கக்கூடிய நீங்க உங்களோட ஆழ்மனதுல எனக்கு கிடைக்காது, எனக்கே அதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு கிடைக்காது. உங்க மனசை பொறுத்தவரை எனக்கு கிடைச்சிரும், எனக்கு அந்த பணம் கிடைச்சே தீரும், அந்த பணத்துக்கு நான் தகுதியானவன் தான், கண்டிப்பா 100% எனக்கு அந்த பணம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நீங்க பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம ஆழ்மனதோட சக்தியை பல மடங்கு வலிமையா மாற்றக்கூடிய சக்தி கொண்டவங்க. அதாவது நீங்க ஒரு விஷயத்த ஒரு ஹைலி ஃபோக்கஸோட நீங்க பண்ணும்போது அது உங்களுக்கு நடக்கும். சிம்பிளா சொல்லணுமே, சூரிய ஒளி இந்த உலகம் முழுத பரவிட்டு இருக்குது. அதுவே சூரிய ஒளியில நம்ம ஒரு பூத கண்ணாடி வைக்கும் போது அந்த வெளிச்சம் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட புள்ளியில படும்போது அது நெருப்பா மாற ஆரம்பிக்குது இல்லையா, அந்த மாதிரிதான் இவங்களோட சக்தி. உங்களோட எண்ண அலைகள் ஒரு இடத்துல குவியறதுக்கு இவங்க ரொம்ப உதவியா இருப்பாங்க. அதன் மூலமாக நம்ம ஆசைப்பட்டதை அடையலாம். இவங்களோட இந்த சிம்பிள் பாத்தீங்கன்னா நீங்க அமேசான், பிளிப்கார்ட் இதுல எங்க கேட்டாலுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் மூலமாகவும் அவங்க வித்துட்டு இருக்கிறாங்க. நீங்க அதுல இருந்து வாங்கிக்கலாம். அதுல இருந்து வாங்குறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். இல்லாட்டி எனக்கு அட் ப்ரெசென்ட் எனக்கு வாங்குற அளவு கூட காசுலாம் இல்லைங்க, ஒரு டைம் எனக்கு ஒர்க் அவுட் ஆன பிறகு நான் வாங்கிக்கிறேன்னா நான் உங்களுக்கு டிஸ்பிளேல அந்த பிக்சரை காமிக்கிறேன். அதைய டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க வச்சுட்டு இதை பண்ண ஆரம்பிங்க. இதை பண்ணி நீங்க கேட்ட படம் உங்களுக்கு கிடைச்ச பிறகு சிம்பிள்ஸா வாங்கி வச்சுக்கோங்க, அதை ஸ்டோன்ஸா வாங்கி வச்சுக்கோங்க, கூடயே வைங்க. உங்களுக்கு எமர்ஜென்சி டைம்ல இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை நீங்க பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, அசைவ உணவு சாப்பிட்டு இருந்தா எக்காரணத்து கொண்டும் பயன்படுத்தாதீங்க. அடுத்தது, ஏதாவது ரொம்ப ரொம்ப டிப்ரெஷன் மோட்ல இருக்கிறீங்க, சோகமான மனநிலையில் இருக்கிறீங்க, குழப்பமான மனநிலையில் இருக்கிறீங்க, கோபமான மனநிலையில் இருக்கிறீங்க, இல்லை ரொம்ப சந்தோஷமான மனநிலையில் இருந்தாலும் இதை நீங்க பண்ணக்கூடாது. போதை வஸ்துக்கள் ஏதாவது எடுத்திருந்தாலும் பண்ணக்கூடாது. அதாவது உங்களோட மூளையை துளி கூட டைவர்ட் பண்ணக்கூடிய விஷயம் இருந்தாலும் பண்ணக்கூடாது. நான் அசைவ உணவு சாப்பிட்டேங்க, அப்ப நான் எப்ப பண்ணலாம்னா ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் பண்ணுங்க. அதாவது இந்த சின்ன சிக்கன் கிக்கன் இதெல்லாம் நீங்க சாப்பிடக்கூடிய உணவு உங்க உடல்ல முழுமையா செரிமானமான பிறகு நீங்க பண்ணும்போது மட்டும்தான் இதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். மூளையை குழப்பக்கூடிய நிலையிலிருந்து பண்ணாதீங்க. உடல்நிலை சரியில்லாத நேரத்திலையும் பண்ண வேண்டாம். சின்ன தலைவலியா இருந்தா கூட நீங்க பண்ணாதீங்க. ஏன்னா இந்த மாதிரியான நேரத்தில் நீங்க பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுடைய மனம் ஒரு நிலையில இருக்காது. அதற்காக தான் எந்த ஒரு சின்ன தீட்டுக்கா நீங்க போயிருந்தாலும், தீட்டு வீடு சம்பந்தமானதா இருந்தாலுமே அந்த நேரத்திலையும் இதை பயன்படுத்தாதீங்க, உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. மற்றபடி எப்ப பயன்படுத்தலாம்னு கேட்டீங்கன்னா, நான் நார்மலா இருக்கக்கூடிய எல்லா நேரமும் பயன்படுத்தலாம். இதை நீங்க பண்ணக்கூடிய சரியான நேரம் எதுனா காலை 3:20. இதை நீங்க பண்ணி முடிச்சுட்டு தூங்கிடக்கூடாது. அன்னைக்கு முடிச்சுட்டு தான் நீங்க இருக்கணுமே. அதாவது 3:20 பண்ணுங்க, நான் 5 மணிக்குள்ள பண்ணி முடிச்சிட்டேன், அதுக்கப்புறம் நான் தூங்கலாமா கேட்டீங்கன்னா தூங்கக்கூடாது, நீங்க முடிச்சுட்டு தான் இருக்கணுமே. ஆனா எனக்கு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல நீங்க எப்போ வேணாலும் பண்ணலாம், அதனால தப்பு கிடையாது. இந்த டைம் கொஞ்சம் பெட்டர். ஏன்னா இந்த டைம்ல தான் பிரபஞ்ச சக்தி நம்ம பூமியில ரொம்ப அதிகமா இருக்குமே. இந்த பிரபஞ்ச சக்தி பூமி பக்கத்தில் இருக்கிறப்ப எல்லாருமே தன்னிலை மறந்து ஒரு மனிதன் தூங்கக்கூடிய நேரம் இந்த நேரம் தான். அதனால எல்லாருமே எனக்கு அது கூட இது கூட கேட்கக்கூடிய யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த நேரத்துல நம்ம பண்ணி நமக்கு வேணுங்கிறத அட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால அந்த டைம் பெஸ்ட். இல்லைனாலுமே நீங்க மற்ற டைம்ல முழு மனநிலையோட நீங்க பண்ணா போதும். இது எப்படி பண்றதுன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. நீங்க பாத்தீங்கன்னா நீங்க காலையில 3:20 எந்திரிச்சாலும் சரி, எப்ப நான் குளிச்சுட்டு உடல் மற்றும் மனசுத்தோட பாத்தீங்கன்னா இந்த முதல்ல இந்த ஸ்டோன் இல்லாட்டி பேப்பர் ரெண்டுமே நான் 2 ஈக்குவலா உங்களுக்கு சொல்றேன். இதை பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வச்சுட்டு கண்களை திறந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த லோகோ, இந்த சிம்பிளையே பார்க்கணும். நீங்க
கண்களை சிமிட்டாமல் அதையவே பார்த்துட்டு இருக்கணும். எவ்வளோ நேரம் பார்க்கணும், உங்களால் எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் பாருங்க. இன்கேஸ் நீங்கள் இதை பார்க்கும்போது கண் அந்த உறுத்தல் அழுத்தல் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்துச்சு அப்படின்னா மெதுவாக கண்ணை மூடிட்டு திரும்பி மெதுவாக கண்ணை திறந்து பார்க்கணும். உங்களுக்கு நீங்கள் எக்காந்து கொண்டு கண்ணை கசக்கிறது கடை சிமிட்டுறதுலாம் கூடாது. இது மாதிரி நீங்கள் தொடர்ந்து கண்ணை சிமிட்டாமல் பாருங்க. ஒன்ஸ் நீங்கள் கண்ணை மூடினீங்கன்னா இந்த சிம்பிள் லோகோ உங்கள் மனக்கண்ணில் கிளீனாக விசிபிள் ஆகிற அளவுக்கு நீங்கள் பார்த்தா போதும். ஒன்ஸ் எனக்கு கிளீனாக தெரியுதுன்னா நீங்கள் கண்களை மூடிக்கிட்டு இந்த லோகோவையே பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ பணம் வேண்டுமோ அந்த பணம் மனசுக்குள்ள திரும்ப 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 அந்த பணம் உங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிற எண்ணத்தோட. இப்போ எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 10,000 ரூபாய்க்கு பண்ணுறேன் அப்படின்னா என்கிட்ட நான் கேட்ட பணம் இப்போ 10,000 ரூபாய் கிடச்சிருச்சு, நன்றி நித்திகா தேவி. நான் கேட்ட 10,000 ரூபாய் எனக்கு கிடச்சிருச்சு, நன்றி நித்திகா தேவி. நான் கேட்ட 10,000 ரூபாய் எனக்கு கிடச்சிருச்சு, நன்றி நித்திகா தேவி அப்படின்னு அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு இந்த சிம்பிளை மனக்கண்ணில் நிறுத்தி பார்க்கணும். குறைஞ்சது ஒரு 1/4 மணி நேரமாவது நீங்கள் இருக்கணும். 1/4 மணி நேரம் இந்த எண்ணத்தோட இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம், ஈஸி கிடையாது. ஏன்னா நம்ம மனம் அவ்வளோ ஒரு நிலையாக இருக்காது. ஆனால் ப்ராக்டிஸ் மேக் மேன் பர்ஃபெக்ட்டுங்கிற மாதிரி இது நீங்கள் சரியாக பண்ணிங்கன்னா ஒரு வாரத்தை உங்களுக்கு நின்றுடும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து இந்த சிம்பிளே நம்ம மைண்டில் வராது. அதன் பிறகு ஒரு நிமிஷம் மறைஞ்சு போயிடும். அதன் பிறகு 5 நிமிஷம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். நான் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற லெவலில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணி முடிச்சு ஒரு 1/2 அன் ஹவருக்குள்ளார நீங்கள் என்ன பண்ணால் நீங்கள் கேட்ட பணம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற வேஸ் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த கிடைக்கக்கூடிய வேயை யூட்டிலைஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான பணம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த முறையை எதுக்குன்னா அர்ஜென்ட் பணத்துக்கு நமக்கு உடனடியாக பணம் தேவைப்படுது அப்படிங்கிற லெவலுக்கு இருக்கும்போது பண்ணலாம். ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போதைக்கு அர்ஜென்ட்டாக பணம் இல்லைங்க, பட் என் லட்சியம் இருக்குது, அது கொஞ்சம் பெருசு அப்படிங்கிற பட்சத்தில் அதை பண்ணலாமானா அதுக்கும் நீங்கள் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஆனால் தொடர்ந்து பண்ணுங்கள். இப்படி நீங்கள் தொடர்ந்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். கிடைக்கக்கூடிய எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கேட்ட பணம் உங்களுக்கு கிடைக்கும். பணம் கூரை பிச்சுக்கிட்டுலாம் கிடைக்காதுங்க. நீங்கள் ஆல்ரெடி செய்யக்கூடிய வேலையில் எக்ஸ்ட்ரா என்ன செய்யலாம் அப்படிங்கிற வேஸ் உங்களுக்கு கிடைக்கும். இருக்கக்கூடிய ஃப்ரீ டைமில் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ண தோணும். அது மாதிரி உங்களுக்கு அதுக்கு தகுந்தமான சர்க்கிள் அமைச்சு கொடுக்கும். அந்த கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கேட்ட பணம் எவ்வளவு கோடியாக இருந்தாலும் உங்கள் மனம் அது கிடைக்குங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் மட்டும் போதும். அதை அடையிறதுக்கான வழிகள் உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ அதை ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு எல்லாத்தையுமே அது கொடுத்துரும். அதை யூட்டிலைஸ் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது. ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.